மத்திய அரசின் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்றது. மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் திருமாம்பாக்கம், சேலியமேடு, பரிக்கல்பட்டு, இருளன் சந்தை, மணமேடு, பனையடிக்குப்பம், டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், உசுடு, சுத்துக்கேணி ஆகிய 10 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த மாநில, மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், சப் கலெக்டர் எசிதா ரசி முன்னிலை வகித்தார். மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட 2 கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததோடு மீதமுள்ள 8 கிராமத்திற்கு 1 மாத காலத்திற்குள் கிராம வளர்ச்சி திட்டத்தை இறுதி செய்து சமர்ப்பிக்குமாறு அந்தந்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மீனவர்களின் பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டமிடுவதாக கூறி என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசை கண்டித்து அனைத்து மீனவ கிராமங்களும், இந்தியா கூட்டணி கட்சிகளும், முற்போக்கு அமைப்புகளும் ஒன்றிணைந்து வருகின்ற 25ஆம் தேதி ஸ்ரீசிமில் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் நிறுவனர் மங்கையர் செல்வம் தலைமை தாங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் நோக்க உரையாற்றினார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்திலிங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோர் இணைந்து கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பாணை 2019 மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களுக்கான அக்டோபர் 2024 வெளிவந்த வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்கள் மீனவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவதை வெளிப்படுத்தும் கையேட்டை வெளியிட்டார். இந்த கையேட்டை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பாரம்பரிய மீனவ பஞ்சாயத்துகளின் பிரதிநிதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகி சுப்பையா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாநில செயலாளர் புருஷோத்தமன், அதில் மீனவர்களின் பொது சொத்துக்களை முழுமையாக கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களில் பதிவு செய்ய வேண்டும். புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு இதுவரை 3 வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்ப பெற்றுள்ளது. சிஆர்எஸ்எட் அறிவிப்பாணையை 2019 கொடுத்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால் மார்ச் 2023 வெளிவந்த முதல் வரைவு திட்டங்களில் ஒரு மீனவ கிராமத்தை கூட வரைவு அறிக்கையில் காட்டவில்லை. கடற்கரையும் கடலும் வெறுமையாக இருந்ததை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தலைவர்கள் வெளிப்படுத்தினர். எனவே மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராகவும் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டமிடும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசை கண்டித்து அனைத்து மீனவ கிராமங்களும், இந்திய கூட்டணி கட்சிகளும், முற்போக்கு அமைப்புகளும் ஒன்றிணைந்து வருகின்ற 25ஆம் தேதி சுதேசிமில் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என கலந்துரையாடல் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. உசுடு தொகுதியில் புதிய குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதி கேட்டு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது மனைவி பிரபாவதி மற்றும் தொகுதி மக்களுடன் புதுச்சேரியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு துறை இயக்குனர் சக்திவேல் இல்லாததால் துணை இயக்குனர் ரத்னா அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஒசூர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் புதிய குடியிருப்புகள் உருவாகியுள்ளன. இந்த குடியிருப்புகளுக்கு சாலை, வாய்க்கால், மின்விளக்கு அமைக்க ரூபாய் 4 கோடி கேட்டு கோப்பு அனுப்பியும் இன்னும் உள்ளாட்சித்துறை அனுமதி தரவில்லை. கோப்பை ஓராண்டாக இயக்குனர் டேபிளில் வைத்துள்ளார். அதற்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் சாதாரண ஊழியர் கடுமையாக உழைக்கின்றனர். ஆனால் மாதம் ரூபாய் 2 லட்சம் வாங்கும் உங்களை போன்ற அதிகாரிகள் ஏன் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை? கார் உட்பட சகல வசதிகளை மக்கள் வரிப்பணத்தில் பெற்றும் மக்களுக்கு எதுவும் செய்து கொடுக்கவில்லை. ஒசூர் தொகுதியிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 15 கோடி டெவலப்மெண்ட் சார்ஜ் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ரூபாய் 4 கோடி ரூபாயில் புதிய குடியிருப்புகளுக்கு சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுக்க சொல்கின்றோம். உங்கள் பணத்திலிருந்து கேட்கவில்லை. அப்படி இருந்தும் ஏன் ஓராண்டாக செய்து கொடுக்கவில்லை? எதிர்கட்சி தொகுதிகளான வில்லியனூரில் அனைத்தும் நடக்கிறது. தலித் தொகுதி என்பதால் புறக்கணிக்கிறீர்களா? முதல்வர், அமைச்சர் கையெழுத்திட்டும் ஓராண்டாக கோப்பை வைத்திருப்பது ஏன்? தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரான நான் என்ன பதில் சொல்வது? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இதற்கு மேல் பொறுக்க மாட்டேன். இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம். அதற்குள் உசுறு தொகுதி வளர்ச்சிக்கான கோப்பிற்கு அனுமதி கிடைக்காவிட்டால் தொகுதி மக்களுடன் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன்.
தொகுதி வளர்ச்சி கோப்பிற்கு அனுமதி கிடைக்கும் வரை தலைமைச் செயலகத்தில் மக்களுடன் அமர்ந்து போராட்டம் நடத்துவேன் என்றார். அதிகாரிகள் உடனடியாக அனைத்து கோப்புகளையும் சரி செய்து விடுவதாக கூறினர். அதில் சமாதானம் அடைந்த சாய் சரவணகுமார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 42ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 42ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் மயில் வாகனம், சிம்ம வாகனம், சூரிய பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர்பவனியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், முருகன், வள்ளி தெய்வானை சமேதர்களாகவும் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகரன், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் வைத்தி என்கின்ற ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்ன பாரதி, துணை செயலாளர் சித்தானந்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், பாபு, மேகநாதன், காமராஜ், விவேக் உள்ளிட்ட பங்கேற்றனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுக்காரிபாளையம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி, மாணவர்களுக்கு காலணிகள், கல்வி உபகரணங்களை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வழங்கினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி, மாணவர்களுக்கு காலணிகள், நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், PCC நடராஜன், ஜெயபால், சுந்தரமூர்த்தி, கார்த்திகேயன், அமிர்தராஜ், மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவபிரகாசம், கோதண்டபாணி, வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் முருகன், வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி, சேகர், ரவி, தட்சிணாமூர்த்தி, பன்னீர்செல்வம், குப்புசாமி, லோகநாதன், வெங்கடேசன், திலோத், கணேசன், பிரகாஷ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட 44 பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம், தேங்காய் திட்டம், முருங்கம்பாக்கம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் முதல் தவணை தொகையாக 2 நபர்களுக்கு 2,40,000 ரூபாயும், 2ஆம் தவணை தொகையாக 2 நபர்களுக்கு 3,20,000 ரூபாயும், 3ஆம் தவணை தொகையாக 44 பயனாளிகளுக்கு 38 லட்சம் ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய 55ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கும்பம் பள்ளையம் வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய அருள்மிகு சர்வசக்தி விநாயகர் பாலமுருகன் துர்க்கை காத்தவராயன் சுவாமி நவக்கிரக ஆலயத்தில் 55ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா கடந்த 17ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்று அபிஷேகமும் ஆராதனையும் வார்சாகை அளித்தல் நடைபெற்றது. இரவில் கும்பம்பள்ளையம் வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து இன்று இரவு அன்னை திருவீதி விழாவும், நாளை ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும், மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி சுதேசி பாரதி மில் வழக்கை விரைவில் முடித்து செட்டில்மெண்ட் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்க தலைவர் மோகன்தாஸ் என்ற சுதேசி மில் வாயிலில் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி அரசு 29/9/2020ஆம் ஆண்டு தேதியிலிருந்து சுதேசி பாரதி மில்களை மூடிவிட்டதாக அறிவித்த அறிவிப்பை எதிர்த்து சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாப்பு சங்கம் அனைத்து தொழிலாளர்களின் ஆதரவுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம்.
இதில் சுதேசி பாரதி மில்களை அரசு மூடியதாக வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என்று 31/12/2022 தீர்ப்பினை பெற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் மூடிய மில்களை திறந்து இயக்காமல் மீண்டும் ஒரு வழக்கை அரசு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் 2022 தாக்கல் செய்துவிட்டு வழக்கை முடிக்க விடாமல் 4 ஆண்டுகள் காலம் கடத்தி வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை அரசு நிர்வாகம் அமல்படுத்தாமல் காலம் கடத்தி வருவதால் வழக்கு இடம்பெற்றுள்ளன. 42 தொழிலாளர்களுக்கும் கடந்த 56 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை. எனவே வழக்கை விரைவில் முடித்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நிலுவை சம்பளம் மற்றும் செட்டில்மெண்ட் செய்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறினர். அப்போது AITUC தொழிற்சங்க கௌரவ தலைவர் அபிஷேகம், AIUTUC மாநில தலைவர் சங்கரன், அதிமுக தொழிற்சங்கம் பாப்புசாமி, நாம் தமிழர் ரமேஷ் மற்றும் தொழிலாளர்கள் உடனிருந்தனர். திருபுவனை பகுதியில் உள்ள வேர்ல்பூல் நிறுவனத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை வேர்ல்பூல் நிறுவனத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அதிகாரிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பிப்பது எப்படி என்று தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தீயணைப்புத்துறை கோட்ட நிலைய அதிகாரி இளங்கோ, துணை கோட்ட அதிகாரி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றுவது, தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது, தீயில் சிக்கிக் கொண்ட தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது குறித்து பல்வேறு ஒத்திகை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொழிற்சாலையில் இருந்த பாதுகாப்பு உபகரணங்களை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், முதலுதவி பெட்டிகள், முதலுதவி உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை வேர்ல்பூல் நிறுவனத்தின் தலைவர் சிவராமகிருஷ்ணன், உற்பத்தி துறை தலைவர் வெங்கடேஸ்வரன், தலைமை பாதுகாப்பு அதிகாரி லோகேஷ் கந்தேல்வால், பாதுகாப்பு அதிகாரி நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் பலன் தரும் மரக்கன்றுகளை தொழிற்சாலை அதிகாரிகள் நட்டனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின் மூலம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு தன்மையை நிர்வாகம் உறுதி செய்தது. இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலையை சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள், பாதுகாவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கென்னடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரச மரத்தடி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சுப்ராயப்பள்ளி சத்திரம் கென்னடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரச மரத்தடி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் போன்ற விழாவுடன் வெகு சிறப்பாக துவங்கியது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு சடல் திருவிழாவை முன்னிட்டு 3000 பேருக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களின் 42ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பால் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இன்று சடல் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதான குழு சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதான விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அன்னதான குழு தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் நாகாத்தம்மன் ஆலய சுடல் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிரதர்ஸ் சார்பில் அன்னதான விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜரை பற்றி பொய் கட்டுக்கதைகளை கூறி பேசியதாக திமுக MP திருச்சி சிவாவை கண்டித்து அவருடைய உருவப்படத்தை கிழித்து இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பற்றி கட்டுக்கதைகளை கூறி காமராஜரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக பேசிய திமுக MP திருச்சி சிவாவை கண்டித்து ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலை அருகே புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தென்னரசு, தொகுதி தலைவர்கள் தமிழழகன், பாரதி, தொகுதி துணைத் தலைவர்கள் தினேஷ், அலெக்ஸ், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் அக்ரம், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிதிஷ்குமார், உத்ரகுமார் மற்றும் பிற இளைஞர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு
திமுக எம்பி திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்த நாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வாழ்த்துக்களோடு இன்று பிறந்தநாள் காணும் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை சார்பாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக பொதுச்சேரி நிர்வாகி புதியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊடகப் பிரிவு இணைச் செயலாளர் நீரேஸ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், அணி தலைவர்கள், கிளை தலைவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சின்னமணிகுண்டு அருகே உள்ள புசி ஆனந்த் இல்லத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று அவருக்கு பொன்னாடியை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள 101 வருட பாரம்பரியமிக்க கர்நாடகா வங்கி மற்றும் யுனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச முகாமில் பலரும் பயன்பெற்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள 101 வருட பாரம்பரியமிக்க கர்நாடகா வங்கி மற்றும் யுனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை கிளை மேலாளர் அரவிந்தன் மற்றும் உதவி கிளை மேலாளர் பெபின் பேபி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமில் பிபெல் மருத்துவமனை மருத்துவர்களுடன் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனைகளும், டாக்டர் அகர்வால் மருத்துவமனை மருத்துவர்களுடன் கண் பரிசோதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள், வங்கி நிர்வாகிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தங்கவேலு பாஞ்சாலி திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் எம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கு, 12ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, அகில இந்திய மீனவர் அணி காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி, விநாயகமூர்த்தி, சுசேராஜ், விளையாட்டுத்துறை அணி ராஜாராம், மகிழா காங்கிரஸ் நிசா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், மகளிர் அணியினர் செய்திருந்தனர். சுபியா நகர் பகுதியில் உள்ள முக்கூடல் விநாயகர் சொர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழா கோலாகலமாக துவங்கியது. உள்ளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு சுபியா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முக்கூடல் விநாயகர் சொர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழா கோலாகலமாக துவங்கியது. இதில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் அபிஷேகம் செய்து சக்தி கரகம் புறப்பட்டு சுபியா நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி உலா சென்று மீண்டும் திருக்கோவிலை அடைந்தது. திருக்கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் உள்ளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனுக்கு படையிலிட்ட திருக்கோழினை அருள் பிரசாதமாக பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் விழாவில் பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும், பொதுமக்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், திருக்கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 36ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.